ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சார், இந்த அப்டேட்ஸில் வந்து மார்னிங் டைமே கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து எங்களுக்கு அந்த ஒரு ½ hour 1 hour பார்த்துட்டு ஸ்டடி பண்ணி பெட்டராக இருக்கும் அப்படின்றவங்க ஒரு சில மார்னிங் அப்டேட் மார்னிங்லேயே போட சொல்லியிருந்தேங்க. ஸோ அதனால் வந்து நேற்று நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணலை. ஸோ மார்னிங்கில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்ஸ் லைக்ஸ் மூலிமாவும் கமெண்ட் மூலமாகவும் தெரிவிக்கலாம். ஓகே, ஆனால் மறக்காமல் தெரிவிங்க. ஜஸ்ட் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே லைக் பண்ணாமல் போயிடுவாங்க. இல்லை, நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணிவிட்டு வீடியோ நீங்கள் பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம குளோபல் மார்க்கெட்லேருந்து வரலாம். என்ன சுச்சுவேஷன், என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 119 பாயிண்ட் வந்து மைனஸில் தான் ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டில் வீக்னஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து இன்னும் நம்ம என்ன சொல்கிறது, கன்ஃபியூஸ் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. ஆனால் மிச்சம் எல்லா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னு எல்லாமே புல்லிஷில் தான் இருக்குது. நம்ம டோ ஜோன்ஸ் ஃபியூச்சர் ஆகட்டும், S&P 500 ஆகட்டும், நெஸ்டாக் ஆகட்டும், யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புல்லிஷ் தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் கூட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் புல்லிஷ் தான். இந்த நிஃப்டி மட்டும்தான் வந்து லிட்டில் பிட் வந்து கொஞ்சம் இன்னும் வீக்கில் ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன மாதிரி ஒரு வியூகத்தை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நிஃப்டி 50லேருந்து நம்ம வரலாம். நிஃப்டி 50 வந்து நம்ம நேற்று ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு நினச்சி அந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு ஃபால் ஆகிட்டுருக்கு. இடத்துல உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு ஃபால் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த 200 EMA ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் அவங்க வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன அதில் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டம் இருக்குது இல்லைங்களா, இந்த பாட்டம்லேருந்து அகைன் நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் கிடச்சிது அப்படின்னா ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஆனால் எப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்டேயோ அல்லது இங்கே ப்ரைஸ் ஒரு சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்னோ கேப் அப்போ அல்லது இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த டார்கெட் கிட்டே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 24,600 வந்து நம்ம டார்கெட் எதிர்பார்க்கணும்னு வச்சுங்களேன். இப்போ டக்குன்னு ஒரு கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகிடுச்சு இடத்துல கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் ஒன்று இங்கேருந்து மார்க்கெட் சைடு வேஸில் போகும். இல்லை கரெக்ஷனுக்காக இது வந்து இந்த ஏரியா வந்து ஒரு 24,700 வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வந்து புல் பேக்கில் கீழே வரும். ஸோ 2 சுச்சுவேஷன் வந்து அந்த இடத்துல நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கேப் டவுன் வரும். ஏன்னா இப்போ நம்ம குளோபல் அந்த மார்க்கெட் இஷ்யூ வச்சு பார்த்தா ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் சொன்னேன், 24,600 கிட்ட மார்க்கெட் என்ன ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரைஸு கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டி, வெரி ஸ்மால் குவான்டிட்டி இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வந்து வரலாம். ஸோ ப்ரைஸை இது மாதிரி எடுக்க சொல்ல நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இது அதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு கேப் டவுன் என்ன ஆச்சுன்னா, ஒரு லிட்டில் பிட் கரெக்ஷன் ஆச்சுன்னா அதில் ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ரிஸ்க் எடுத்து நீங்கள் இந்த லெவலில் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த லெவலில் ஏன்னா ப்ரீவியஸ் லோ என்ன ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இல்லை அந்த ஃபஸ்ட்டு கேன்லேயே கரெக்ஷன் ஆகிடுச்சு, எங்களுக்கு அந்த எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, இப்போ கரெக்டான மேலே வந்து கரெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து லோயில் ஃபார்மேஷன் ஆகும் பாருங்கள். அகைன் வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஸோ நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னா கீழே பாட்டமில் இருக்குது. நமக்கு ஒரு இந்த இடத்துல கரெக்ஷனில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, இதில் லோயில் ஃபார்மேஷன் பண்ணி ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். டார்கெட் வந்து நம்ம 24,600 வைக்கலாம் அப்படின்னு நம்ம பெரிய டார்கெட் டிசைட் பண்ணலாம். ஆனால் இங்கே சுச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, பாட்டம் ப்ரைஸ் வந்து ஒரு கேண்டில் ரெட் கலர் கேண்டில் வந்து இந்த இடத்துல கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. நம்ம கரெக்ஷன் கொடுத்தா தான் வந்து நம்ம அகைன் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ண முடியுமே தவிர பாட்டம் வந்து ஷார்ட்டாக பை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எந்த சுச்சுவேஷன் இன்னும் க்ரியேட் ஆகல. இந்த இடத்துல எந்த சுச்சுவேஷன் கிரியேட் மார்க்கெட் வந்து ஒரு சைடு இது மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் ஆனால் தான் நம்ம வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பார்க்க முடியும். இல்லைனா நம்ம இந்த இடத்துல எந்த பிளானும் எடுக்க முடியாது, ஏன்னா பாட்டமில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே தெளிவாக இருங்க, மார்க்கெட் ஒரு கேப் டவுன் என்ன ஆச்சுன்னா ஒரு கரெக்ஷனுக்காக மார்க்கெட் கீழே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய கணிப்பு இது. ஓகே, ஸோ நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு அதையும் பார்த்துலாம். பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வந்து ஃபார்ம் ஆகிட்டு ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். இதில் பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலாக இருக்குது பாருங்கள். இந்த சப்போர்ட் லெவலில் டார்கெட் எதிர்பார்க்கலாம். 51,000 வந்து நீங்கள் டார்கெட் எதிர்பார்க்கலாம். இந்த லெவலில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது எதுவும் பேங்க் நிஃப்டியில். பை சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை சைடு வந்து ப்ரெசென்ட் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மார்க்கெட்டு கீழே ஃபால் ஆகிட்டு கீழே வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுக்குது. அகைன் வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் தான் என்னுடைய வியூவில் தெரியுது. ஸோ பை சைடு அப்படின்னு பார்க்குறது கொஞ்சம் வந்து ரேர். ஏன்னா நீங்கள் கேட்கலாம், சார் இந்த இடத்துல சுச்சுவேஷன் அதே மாதிரி தான் இருந்துச்சு, சப்போர்ட் கிட்ட ஃப்ரைஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு புல்லிஷ் கொடுத்து மேலே மூமெண்ட் ஆகிடுச்சு, சரி இதே மாதிரி இந்த சப்போர்ட் கிட்ட வந்து மேலே போகிற சான்ஸ் இருக்கா இல்லையான்னு. ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று மேலே க்ளோசிங் கொடுத்தா தான் வந்து அதுக்கப்புறம் மேலே சைடு போக முடியுமே தவிர இந்த இடத்துலேயே நம்ம வந்து பை சைடு பண்ணி மேலே போகிறதுக்கான சான்ஸ் வந்து வெரி வெரி லோ. ஏன்னா சும்மா அப்படி மேலே போனால் கூட என்ன ப்ரைஸ் சஸ்டாக தாங்கலை அப்படி கீழே வந்துச்சுன்னா அகைன் ஃபால். ஸோ இந்த இங்கேருந்து
ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுருங்க. ஸோ பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா உங்களோட லெவல் பார்த்தீங்கன்னா 51,000 அண்ட் லாஸ்ட்டாக சப்போர்ட் எடுத்த இடம் அதை பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான். இந்த இடத்துல நிறைய சப்போர்ட் எடுத்து ட்ரை பண்ணுற மார்க்கெட்டு. ஸோ அதனால் அந்த இடம் வரலாம் ப்ரைஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூ இது. சரி, நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டிலையும் ஆல்மோஸ்ட் அதே தான். அந்த என்னென்னா இந்த சப்போர்ட்டுன்னு 23,500 இன்னும் ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் சைடு இருக்குது. ஸோ இந்த லெவல் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த ப்ரைஸ் சஸ்டெயின் பிரேக் டவுன் ஆகிட்டுன்னா இந்த 23,500 வந்து வரதுக்கான சான்சஸ். ஏன்னா இந்த லோ இல்லைங்களா ஸ்டாப் லாஸ் நிறைய போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து வெரி வெரி ஹை ஃபின் நிஃப்டியில். அப்பர் சைடு அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் கொஞ்சம் என்னுடைய வியூவில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து எந்த ஒரு ஹையும் பிரேக் பண்ணலன்னோ மார்க்கெட்டு எந்த ஒரு ஹையும் பிரேக் பண்ணி மேலே ட்ராவல் ஆகல. ஸோ அதனால் ஒரு பை சைடுக்கான பிளான் வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ண பெட்டராக இருக்கும். யாருன்னா போகிறவங்க போயிட்டு அந்த மேலே க்ளோசிங்லாம் கொடுக்கிட்டோம், அதில் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆனால் நம்ம வந்து இங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி மேலே ட்ரை பண்ணலாம். ஆனால் இங்கே எந்த சுச்சுவேஷனும் இல்லை, எந்த ஒரு ஹையும் பிரேக் பண்ணல. ஸோ அதனால் கொஞ்சம் அப் சைடுக்கான பிளான் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் அதே உங்களுக்கு லோயில் ஃபார்மேஷன் அகைன் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள், உங்களுக்கு அது நல்ல பலன் கொடுக்கும். ஆனால் மெயின் ட்ரெண்ட் லைன் கட் பண்ணி வரணும், டவுன் ஆகணும், அதுக்கப்புறம் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபின் நிஃப்டியில் என்னோடய வியூ உங்க கூட ஷேர் பண்ணேன். சரி, சென்செக்ஸும் பார்த்தலாம். சென்செக்ஸ் என்ன மாதிரி இருக்குது? சென்செக்ஸில் அதே மாதிரி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. இது ட்ரெண்ட் லைன் சரி நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நேற்றோட அப்டேட்டே உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ட்ரெண்ட் லைன் கட்டானா என்ன பண்ணலாம், எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கொடுத்துருந்து தான். உங்களுக்கு இது புதுசு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு சில சார் நன்ன முடிஞ்ச மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் நீங்கள் ட்ராப் பண்ணுங்க, இந்த பிரேக் டவுன் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதே தான் சொல்கிறேன் உங்களுக்கு. சப்போஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையும். இந்த 81,300 வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையும். உங்களுக்கு ஒரு வேலை இந்த இடத்துல ப்ரைஸ் லோயில் ஃபார்மேஷன் பண்ணி இங்கே ட்ரெண்ட் லைன் கட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இந்த இடத்துல எதுவும் ஃப்ளாட்டாக ஓப்பன் அது மேலேயே போக மாட்டேது. அப்படி இருப்போ ட்ரெண்ட் லைன் இப்படி கனெக்ட் பண்ண ரெடியாக இருங்க. அகைன் வந்து உங்களுக்கு இந்த 80,700 லெவலில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். 80,700 வந்து நீங்கள் பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து வெரி வெரி ஹை. ஆனால் கேப் அப் அல்லது கேப் டவுன் ஆகாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே, ஒருவேளை 80,700 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னப்போ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் கரெக்ஷனுக்காக மேலே மார்க்கெட் போய்ட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு கன்சிடர் பண்ண முடியும். இந்த இடத்துல எங்கே உங்களுக்கு கேப் ரீஃபில் ஆகும் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு கன்சிடர் ஆகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வரதா இல்லையா அந்த ஏரியாவில் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இங்கேயும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி ரெடியாக வச்சுட்டுருங்க. எங்கே உங்களுக்கு பிரேக் டவுன் இல்லை பிரேக் அவுட் கிடைக்குது அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்து நீங்கள் பலன் பெறலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி மிட் கேப்பை பார்க்கலாம். நிஃப்டி மிட் கேப்பில் நேற்று பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்லுவார், இந்த ஏரியா வரலாம் வந்து உங்களுக்கு அப்சைடான பிளான் இருந்துச்சு. எப்போது இந்த 200 EMA லைன் இருக்க வரலாம் அந்த ப்ரைஸ் வந்து அப்சைடுக்கான ஒரு பிளான் இருந்தது. ஆனால் அப்சைடு எதுவும் கிடையாது. அந்த கேப்பை வந்து ரீஃபில்லும் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. இப்போது இந்த கேப்பை ரீஃபில் பண்ணி 21,700 வந்து ரீஃபில் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. சரி, அப்போது வேறு என்ன மாதிரி இதில் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் நான் பெரிய டைம் ஃப்ரேம்லேருந்து வரேன். டே சார்ட் இது. ஸோ டே சார்ட்டில் வந்து கேண்டில் இந்த மாதிரி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கேப் வந்து ரீஃபில்லாக இருக்குது. கேப் ரீஃபில் ஆனால் என்ன வந்ததில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதாவது ப்ரைஸு கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து அதில் நம்ம ஒரு ஷார்ட் சைடாக பண்ணணுமா இல்லை ரெக்கவர் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அமையும். இந்த ஜோன் வந்து இப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமையும். இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் அமையும். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு வேளை மார்க்கெட் வந்து உங்களுக்கு கேப் டவுன் என்ன ஆஃப் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த வந்து ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த லெவல் வந்து ஃபஸ்ட் லெவல் அமையும். ரெண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் வந்து ரெண்டாவது லெவல் அமையும். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஹையர் ஹை ஃபார்மேஷன் பண்ணி வரணும். இல்லை மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து மார்க்கெட் சஸ்டனாக நின்று இப்படி இந்த ஹையர் ஹை ஃபார்மேஷன் பண்ணாமல் எப்படியே போயிட்டுருக்குன்னா அகைன் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஆனால் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு ரிகவர் ஆகிட்டு மேலே வரத்துக்கு ட்ரை பண்ணும். அதாவது கேப் டவுன் ஆச்சுன்னா, கேப் டவுன் ஆகலை மார்க்கெட் எப்படி இங்கேயே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுனா வெயிட் பண்ணுங்கள். அகைன் வந்து பிரேக் டவுனுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ்,
வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சது மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த லோயர் லோ ஹையர் ஐ ஃபார்மேஷன் சொல்கிறது என்னென்னா, மார்க்கெட் வந்து சார்ட் இந்த மாதிரி மூவ் ஆகுதில்ல, இதுதான் வந்து நம்ம லோயர் லோ ஹையர் ஐ ஃபார்மேஷன் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் சொல்லிவிட்டேன், புதுசாக பார்க்குறவங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கலாம். இது பாருங்கள், இது வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் சொல்ல மார்க்கெட் ரிவர்ஸ் திரும்புதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் 2வது லெவல் சொன்னேன் உங்களுக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சது மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.